லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்ற நோக்கத்தை வந்து இந்த கும்ப ராசி பிறந்தவர்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியிலேருந்து ஒரு பெரிய கோவில் நிர்வாகத்தை எடுத்து நடத்துனவங்க இவங்கெல்லாம் கும்பராசின்னு வந்து நான் சொல்லுவேன். இவர்கள் வந்து இந்த ஸ்தலம் போகும்போது அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணும்போது லாபத்துலேயும் இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து எனக்கு வந்து ஒரு பேருக்கு, எனக்கு பணம் பொருள் எல்லாமே இருக்குங்க, எனக்கு வந்து ஒரு பேர் வேணும், இடம் விற்க போகிறாங்க கும்பராசிக்காரங்க, அது வந்து ஒரு 1 கோடி ரூபாய் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு நல்ல லாபத்தை நோக்கி போகக்கூடிய தன்மை வந்து இந்த ஸ்தலம் போகும்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். கும்பராசி என்பர்கள் மேம். ஸோ இந்த கும்பராசி என்பர்கள் எந்த சிவஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தா அவங்க வாழ்க்கை மாறும்? நிச்சயமா கும்பம் காலபுருஷனுக்கு 11 மிகவும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்ற நோக்கத்தை வந்து இந்த கும்ப ராசி பிறந்தவர்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறி சொல்கிறவங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியிலேருந்து ஒரு பெரிய கோவில் நிர்வாகத்தை எடுத்து நடத்துனவங்க இவங்கெல்லாம் கும்பராசின்னு வந்து நான் சொல்லுவேன். அப்போ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் மிக ஏற்றமான ஒரு சிவஸ்தலம் அப்படின்னா 100% வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர். ஓகேங்களா, இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய சூட்சம் ஆட்டம் சொல்லுவோம். ஸோ இது இந்த சிதம்பரம் ரகசியம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதில் ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி கும்ப வீட்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இவர்கள் வந்து இந்த ஸ்தலம் போகும்போது அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தொழில் பண்ணும்போது லாபத்துலேயும் இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து எனக்கு வந்து ஒரு பேருக்கு, எனக்கு பணம் பொருள் எல்லாமே இருக்குங்க, எனக்கு வந்து ஒரு பேர் வேணும், ரொம்ப அதாவது நிறைய நீங்கள் என்ன விஷயம் கேட்டு போகிறீங்களோ நீங்கள் கேட்காம அங்கே நடக்கக்கூடிய ஸ்தலங்கள் தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதுலேயும் எஸ்பெஷலி இவங்களுக்கு எது ரொம்ப சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும்னா ஒரு லாபத்தில் வர, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடம் விற்க போகிறாங்க கும்பராசிக்காரங்க, அது வந்து ஒரு 1 கோடி ரூபாய் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு நல்ல லாபத்தை நோக்கி போகக்கூடிய தன்மை வந்து இந்த ஸ்தலம் போகும்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். நிச்சயமாக வந்து சிதம்பரம் நடராஜர் ஆலயம் வந்து இவர்களுக்கு போயிட்டு வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா காலை 6 மணிக்கு அங்கே போயிடுங்க. இன்னுமே அதிகப்படியாக ஒரு 2-3 மணி நேரம் அதிகப்படியாக அங்கே இருந்துட்டு அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு என்ன வகையான இனிப்பு பண்டங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணலாம். ஏன்னா 11ஆம் இடம், அப்படியே 11ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அது வந்து 5ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ பூர்வ புண்ணியத்தையும் இயக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ நடராஜர் ஆலயத்தில் வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பண்டங்கள் ஏதாவது கொண்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை. ஓகே, சூப்பர்மா. நடராஜர் கும்பம் ரெண்டுமே வந்து ஒரு ரகசியம் பொருந்திய ஒரு இடம் தான் நான் சொல்லுவேன் ரெண்டுமே. ஸோ கண்டிப்பாக கும்பராசினியர்களை வந்து நடராஜர் ஆலயம் போயிட்டு வழிபட்டுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இங்கே போயிட்டு சிவனேன்னு கதியாக கடைங்க உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ராசினியர்களும் போகக்கூடிய சிவஸ்தலம் எதுமா? 12 ராசிக்காரர்களும் போகக்கூடிய ஸ்தலங்கள் 3 ஸ்தலங்கள் நான் கொடுக்குறேன். எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லை இந்த ஸ்தலம் நீங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் எல்லாமே இருக்கும். அப்படியேப்பட்ட சிவஸ்தலம் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக திருவண்ணாமலை தான். ஓகே, இதுக்கு மிஞ்சின கோவில் இல்லவே இல்லை. சூரியனுக்கு உகந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருவண்ணாமலை எப்போ போகிறீங்கன்னா கிரிவலம் போகிறீங்க, பௌர்ணமி நாட்களில் போகிறீங்க, இதெல்லாமே வந்து அவங்கவுங்களோட விருப்பம். ஓகேங்களா, ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். சூரியன் உதயமாகும் போது நல்ல நீங்கள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிடுங்க. போயிட்டு நல்ல காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா, உலகத்துக்கே ஒளி தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, செடி கொடிகளாகட்டும் மிருகங்களாகட்டும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் நடக்கக்கூடிய தன்மை நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மறைபொருள் வந்து இருக்குது. ஸோ அந்த சூரியன் வந்து வரப்போகிறார். அப்போ வந்து அவரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டேவா இருப்போம்?
எவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நம்மளுக்கு லீவை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து லேட்டாக கூட எழுந்துறீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வந்து வாழ்க்கையில் மிக சூட்சமம் நிறைந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் எல்லாம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெட்டர் இதுவே வராது. சண்டே வந்து லீவே கொடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சண்டே தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அது வந்து சூரியனுக்கான நாள், சிவனுக்கான நாள். அப்போ சண்டே ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சு சூரியனுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், நீர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும் போது வாழ்க்கையில் அதுக்கப்புறமா கூட நீங்கள் தூங்கிக்கோங்க. காலையில் இருந்துச்சு குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜைகள் எதனா பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு 8 மணிக்கு மேலே கூட தூங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 100% ஆக்டிவாக இருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. காலையில் ஈவினிங் 6 மணிக்கு போய் பண்ணக்கூடாது, காலையில் பண்ணணும். அந்த மாதிரி திருவண்ணாமலை போகும்போது காலையில் எழுந்திரிச்சு குளித்து நல்லா சூப்பராக இந்த கிரிவலம் வாங்க. ஓகேங்களா? கிரிவலம் வந்துட்டு திருவண்ணாமலையாரை வந்து தரிசிச்சு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி சிலர் வந்து இல்லைங்க நாங்கள் போனதே வந்து 10 மணி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் குளிச்சு கிளம்பி இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் போகணும்னா எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? இந்த டைமில் அங்கே இருக்கணும்னா அந்த டைமில் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி போய் வழிபட்டு வாங்க, திருவண்ணாமலையாரை பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக இருக்கும். 2வது ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம கர்மாவை போக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து திருநெல்வேலி. பாபநாசம். சரிங்களா? திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுறது. அதுவும் அங்கே இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா சிவனுக்கான அதாவது சூரியனுக்கான தானியம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை. அந்த கோதுமையில் செய்த பண்டம் வந்து அந்த திருநெல்வேலியில் நான் வந்து பரிகாரமாகவே சொல்வேன். நான் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா அங்கே நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் நல்லா அமைதியாக ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்து தரிசிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. உட்காந்துட்டு வெளியே வந்து அங்கே வந்து அல்வா விற்பாங்க கோதுமையில். அந்த அதை வாங்கி தானமாக கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் மாதிரி. இதை பண்ணிட்டு வந்தாலும் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து நிச்சயமாக 12 ராசிக்கும் பொதுவான ஒரு இது. அதே மாதிரி பாபநாதர் அங்கே போயிட்டு குளிச்சுட்டோம் வாங்க. திருநெல்வேலி போனீங்கன்னா 100% நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் போயிட்டு அங்கே குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் மைண்டு கிளாரிட்டி லெவலை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம். திருப்பி உங்களை அது ஈர்க்கும், அங்கே போகணும்னு ஈர்க்கும். அந்த தண்ணியில் நல்லா குளிங்க. ஓகேங்களா? அங்கே தியாளுங்கெல்லாம் பாருங்க, டக்குன்னு எதனா சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும். சூரியனுக்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு இதுவாகவே இருப்பாங்க, டெரராகவே நேர்மையாக பேசுவாங்க, மனசில் பட்டதை பேசுவாங்க. இந்த கள்ளங்கபடம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த சூரியன் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு இந்த இது இருக்காது. ஸோ அதெல்லாம் நிறைஞ்சது தான் இந்த திருநெல்வேலி. ஸோ இந்த நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயில் அதுவும் போயிட்டு வாங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா 100% நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர். ஒரு லக்னம் சரியில்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தடங்களாக இருக்குது. எனக்கு வந்து என்ன நடந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஆரம்பித்த இடத்துல தான் நினைக்கிறேன் அப்படின்லாம் இருக்கவங்கன்னா உங்களுக்கு லக்னம் சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு லக்னம் தெரியல, உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குனாலே ஒரு லக்னத்தை சரி பண்ணிங்கனாலே வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.